ஐபிஎல்ல ஓகேவா, ஐபிஎல்ல 100 மேட்சுக்கு மேல விளையாடி ஒரு செஞ்சுரி கூட அடிக்காத டாப் 5 பிளேயர். தோனி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், 260 மேட்ச். தோனி ஃபர்ஸ்ட் பிளேஸ். 100 மேட்சுக்கு அதிகமா விளையாடுறாரு. 100 மேட்ச் மேல விளையாண்டுக்கணும். ஆனா ஒரு செஞ்சுரி கூட. சரி, இது பேட்ஸ்மேனும் சொல்லலாம், பவுலரும் சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஒன்லி. ஏன்னா புவனேஸ்வர் குமார் வாய்ப்பு அந்த போடுவேன். கேட்டேன்பா. புவனேஸ்வர் குமார் ஒண்ணு, தோனி ஒண்ணு, வேற யார் இருக்கா? ஏதாச்சும் க்ளூ கொடுப்பா. விக்கெட் கீப்பர் தான். ரித்திமான் சகா அடிச்சிருக்காரு. பார்த்திவ் பட்டேல் பார்த்திவ் பட்டேல் இல்லையா? லிஸ்ட்ல இல்ல. பார்த்திவ் பட்டேல் இல்ல. ஓகே. விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர் தான். இந்தியன் விக்கெட். அன்னைக்கு ஒரு இதுல சொல்ல முடியாம திணறி செருப்பால் அடி வாங்கின ஞாபகம் இருக்கா? நான் அடி வாங்கினேன்னா எந்த விக்கெட் கீப்பர்? நான் கூட மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் அந்த விக்கெட் கீப்பர் சொல்ல தினேஷ் கார்த்திக் செகண்ட் பிளேஸ் 250 மேட்ச். ஓகே, அடுத்து என்ன? சில்லி பாய். மூணாவது உத்தப்பா. ஓகே, நாலாவது நான் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஓகே, இன்னொன்னு க்ளூ கொடுப்பா. இன்னொன்னு ஓபனர், சவுத் ஆப்பிரிக்கா. வந்தாலே ரன் வரும். எப்படியோ வெள்ளைசாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃபேப் டு பிளஸிஸ். அவ்வளவுதான். 5th பிளேஸ். 4வது இடத்துல இருக்கிறது யாருப்பா? 4வது இடத்துல வந்து பொலார்டு. ஆமாண்டா, மனுஷனுக்கு பிராவோவா அப்ப வருவார்ல. பிராவோவா 100 அவரு ரன்ஸ் பார்க்கணும். பவுலிங் ஃப்ரம் ஆல்ரவுண்டர் அப்படி வச்சுக்கலாம். இது பேட்டிங்ல எல்லாருமே பேட்ஸ்மேன்ஸ். இப்ப நான் சொன்ன எல்லாருமே பேட்ஸ்மேன். கரெக்ட். பொலார்டு இவங்க மெயினா பேட்டிங் ஆடுறாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட், இந்த கண்டென்ட் எப்ப பேசல அப்படின்னா அந்த கண்டென்ட் கீழே கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம்.